தப்ப தொழில். மூங்கில் தப்ப தொழில். மூங்கில் தப்ப தொழில். எத்தனை வருஷமா பண்றீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சின்ன பையன்ல இருந்து. சின்ன பையன்ல இருந்து. ஆமா, இந்த தொழில் இதே இடத்துல இருந்தா செஞ்சுட்டே இருக்கேன். இந்த தொழில் செஞ்சு தான் பிழைக்கிறேன், குடும்பத்தை தான் காப்பாற்றிட்டு வரேன். இது ஓரளவுக்கு முன்னெல்லாம் நடக்கும், இப்போ ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. ஆமா. எதனால கம்மியாயிடுச்சு? இதில் வந்து பிளாஸ்டிக்கில் பல விதமான இதெல்லாம் வந்துடுச்சுல்ல. அட்டை வந்துடுச்சு, முறம் வந்துடுச்சு, செருப்பு வந்துடுச்சு, பல தொழில் அந்த நம்ம தொழில் இடையூறாக வந்ததுனால தொழில் கொஞ்சம் நசுங்கி போயிடுச்சுங்க. நாங்கள் இங்கே ஒரு 20 குடும்பம் வேலை செஞ்சுருந்தோம். 20 வருஷமா இங்கே தான் இருக்குங்களா? 70 வருஷமா. 70 வருஷமா? அப்புறம் இங்கே 20 பேர் என்னோட வேலை செஞ்சோம், எல்லாம் போயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் இங்கே இருக்கேன். பாரம்பரிய தொழில்னால? ஆமாம், எங்கள் அப்பன் பாட்டன் தொழில் இதுதான். எங்கள் தெருவுக்கு பேரே இந்த தொழில் தப்பை தான். தப்பக்கார தெரு. இதில் என்னென்ன பண்ணலாம்? இந்த மூங்கில் விசிறி பண்ணலாம், கூடை பின்னலாம், பாய் பின்னலாம், எல்லா வேலையும் செய்யலாம். பூஜை கூடை பின்னலாம், எருவுக்கு மொத்தமான கூடை பின்னலாம், பல தொழில் ஈடுபடலாம். மூங்கில் இல்லாத காரியமே இல்லை. இந்த மூங்கில் தான் எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு, செத்து போனதுக்கு, நல்லது கெட்டது, பிள்ளைங்க பெரிய மனுஷானுக்கு இந்த மூங்கில் தான் மெயின் காரணம். ஆக இந்த மூங்கில் தொழில் நானும் இவ்வளோ காலம் செஞ்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் காலம் செய்வேன்.